வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். நல்ல பர்ஃபெக்டான அதாவது பேக்கரி ஸ்டைல்ல நம்ம செய்யணும் பாதுஷா செய்யணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ கொஞ்சம் லாங்கா தான் போகும், அதனால ஸ்கிப் பண்ணாம பாத்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அதாவது ஆப்ப சோடா எடுத்திருக்கேன். 1.5 ஸ்பூன் வந்து நெய். நெய் வேண்டான்றவங்க வனஸ்பதி கூட சேர்த்துக்கலாம். நான் நெய் சேர்த்துக்கிறேன். வரப்போ தீபாவளிக்கு நீங்க இதை செய்யுங்களேன், தப்பு இல்லாம நல்ல பர்ஃபெக்டா வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சர்க்கரை. நான் ஒரு டீஸ்பூன் அளவு வேற, டேபிள் ஸ்பூன் அளவு வேற. நான் டேபிள் ஸ்பூன் சர்க்கரை தான் சேர்த்திருக்கேன். இதை நல்லா இப்படி அடிச்சுக்கணும். எப்படி அடிச்சுக்கணும், நல்லா இந்த ஒயிட் கலர்ல அப்படியே நல்லா அடிச்சுக்கணும். நல்லா அடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். சும்மா கையில அப்படியே ரப் பண்ணிட்டே இருங்களேன். ஒரு 10 நிமிஷம் அப்படியே பண்ணிட்டீங்கன்னா இதை பாருங்க, இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி நுரைச்சுக்கிட்டு வரும். இப்ப நான் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா கோதுமை வேணும்ன்றவங்க கோதுமையும் எடுத்துக்கலாம். நான் மைதா தான் எடுத்திருக்கேன். எந்த ஒரு பக்ஷணம் பண்ணனாலும் மைதாவை ஜெலிச்சுதான் பண்ணணும். அப்பதான் அந்த காத்துகள்லாம் அது உள்ள காத்துலாம் உள்ள போகும், அந்த மாவுல இறங்கும். இதை நான் வந்து ஜெலிச்சிடுறேன். நல்லா இந்த வீடியோவை நீங்க பாருங்களேன், தப்பே வராது. நல்லா பர்ஃபெக்டா அந்த பாதுஷா வந்துடும். நம்ம பண்ற சின்ன சின்ன தப்புகள் தான் வந்து அந்த பட்சணத்தோடைய அந்த பதங்கள்லாம் மாறுது. இந்த 5 விரல் இருக்கு பாருங்க, அதுலதான் வந்து இந்த மாவை வந்து பிசையணும். நல்லா அழுத்தி சப்பாத்தி மாவு பிசைற மாதிரிலாம் பிசைஞ்சிடாதீங்க. இந்த மாதிரியே அப்படியே அந்த மாவுல நம்ம வந்து நுரைக்க அடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த நெய் சர்க்கரை ஆப்பச்சோடாலாம் அதெல்லாம் இந்த மாவுல ஒன்னா போட்டாகணும். அப்படியே ஸ்கிரம்பிள் மாதிரி வரணும். அப்படி பிடிச்சு எடுத்தா கொழுக்கட்டை மாதிரி பிடிபடணும். நல்லா இந்த 5 விரல்லையே ஸ்மூத்தா நான் பண்ணிட்டு வரேன். அந்த பாருங்க, அது மாதிரி வரும் பாருங்க, இந்த மாதிரி வரும். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா நான் எல்லாம் சேர்ந்து வரா மாதிரி நான் பிசைஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் போயிட்டு கையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் நான் பிடிச்சி காட்டுறேன். பாருங்க, இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி புடிதா இவ வருங்க உடையது. இந்த மாதிரிதான் நம்ம வந்து பிசைஞ்சுக்கணும். தண்ணி வந்து ஒரு 1/4 டம்ளர் தான் நான் சேர்த்திருக்கேன். அதாவது நிறைய தண்ணி ஊத்தி ரொம்ப லூஸா எல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி போறோம், இதுலயே சரியா வந்துடும். இந்த பாருங்க, இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சிடுறேன். இப்போ சுகர் சிரப் பண்ணிடுறேன். நான் 1 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நான் 2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு இது வந்து அடுப்புல வைக்கிறேன். இந்த சுகர் சிரப்பம் எப்படி வரணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல இந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சு கொதி வரட்டும். ஏலக்காய் தூளும் நான் சேர்த்துடுறேன். ஆனா எப்படி வரணும் என்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த மாவு இருக்கு பார்த்தீங்களா, பிசைஞ்சு வச்சிருக்கேன். இந்த மாவை நல்லா கரட்டி வச்சிருக்கேன். 15 நிமிஷம் ஆயிடுது. இப்ப நான் உருட்டி அந்த கை இருக்கு பாருங்க, அந்த கையுடைய அந்த லாஸ்ட் அதுல வச்சு லைட்டா பிரஸ் பண்ணணும். அப்பதான் லேயரா வரும். பாருங்க, இந்த மாதிரி எல்லா மாவையும் உருட்டி இப்படி தேய்ச்சி வச்சுக்கோங்க. அடுப்புல எண்ணெய் வச்சிருக்கேன். எண்ணெய் வந்து மிதமான சூட்ல தான் இருக்கணும். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்டா வச்சுட்டீங்கன்னா மேல வந்து கரிஞ்சிடும், உள்ள வேகாது. மிதமான சூட்ல தான் இருக்கணும். பாருங்க, இந்த மாதிரி பிரஸ் பண்ணி போடுங்க. நம்ம பண்ற சின்ன சின்ன தவறுகள்லாம், அதாவது சின்ன சின்ன தவறுகள்ல தான் வந்து அந்த பாதுஷா வந்து ஹார்ட் ஆயிடும், அப்புறம் உள்ள வேகாது, அந்த மாதிரிலாம் ஆயிடும். இந்த வீடியோவை நீங்க முழுமையா பாருங்க, தப்பே வராது. ஃபர்ஸ்ட் என்னுடைய வீடியோவை பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க. அப்பதான் நான் போற ஒரு வீடியோவுடைய நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு காட்டும். வெந்து மேலே எழும்பி வந்துடுது பாருங்க. அந்த சுகர் சிரப் எப்படி வரணும் என்றதை இப்ப காட்டுறேன் பாருங்க. நூல் மாதிரி விழுகுதா, இந்த அரை கம்பி பதம் அப்படின்னு சொல்றோம் பாருங்க, அதுதான். அந்த கம்பி மாதிரி வந்து உடையணும். இன்னும் நான் வந்து கிட்ட காட்டுறேன் பாருங்க. அப்படி வந்து உடையுதா, அந்த பிசுக்கு பதம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இப்போ அந்த சிரப்ல நான் இதை போட்டுடுறேன். இது எவ்வளவு நேரம் இருக்கணும் அப்படின்னா,
இது நான் ஒரு 10 நிமிஷம் இருந்தா போதும். இப்ப இன்னொரு ஈடு நான் பாதுஷாவை இதுல போடுற எண்ணெயில நான் சேர்க்கிறேன். அந்த பாதுஷா வெந்து அந்த சுகர் சிரப்ல போடுற வரையும் இந்த ஃபர்ஸ்ட் இந்த இது வந்து சுகர் சிரப்ல இருக்கட்டும். அது வரையும் ஊறினா போதும், கரெக்ட் ஆயிடும். இப்போ 2வது டேர்மும் போட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்க நல்லா ஊறிடுது, ஆனா சூடா இருக்கு. நான் உங்களுக்கு அப்புறம் புட்டு காட்டுறேன். செகண்ட் டேர்மும் வெந்துடுது பாருங்க. இப்ப நான் இதை புட்டு காட்டுறேன். இது மேல இருக்கிறத வந்து தேங்காய் வந்து திருவி கலர் இதெல்லாம் சேர்த்து போட்டிருக்கேன். இந்த கலரும் வந்து வீட்லயே நான் செஞ்சதுதான். நான் ஏற்கனவே கலர் பொடி எப்படி பண்றது என்ற வீடியோ நான் போட்டுக்கிறேன். அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் உங்களுக்கு தரேன். பாருங்க எப்படி லேயரா வந்திருக்கா, பேக்கரி ஸ்டைல்ல வந்திருக்கு பாருங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.